சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற புணர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றியலுகர புணர்ச்சி பார்ப்போமா. குற்றியலுகர புணர்ச்சியில ஃபர்ஸ்ட் விதி உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் குற்றியலுகர புணர்ச்சி அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நிலைமொழியோட ஈற்றுல நிலைமொழி வந்து குற்றியலுகர சொற்களா இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் வர மாதிரி இருந்தாவ இந்த இது பார்ப்போம். இப்ப நாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குசுடு துகுருல கடைசி எழுத்து டூ வந்துருச்சு. இது 2 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய குற்றியலுகரம். 2 எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா கட்டாயமா முதல் எழுத்து நெடிலாதான் இருக்கணும். சோ அதனால நான் நெடில் தான், அதனால நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்ப நம்மளுக்கு இது பிரகாரம் நிலைமொழி ஈறு வந்து குற்றியலுகரம். அதே மாதிரி வருமொழி முதல்ல வந்து உயிரெழுத்துக்கள் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப புணர்ச்சி விதி என்னவா, உயிர்வரின் உக்குரல். எதோட உக்குரல் அப்படின்னா குற்றிய லுகரத்தின் உக்குரல் மெய்ய விட்டு, தன்னோட மெய்ய விட்டு ஊ போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னூல் 124. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நாடுங்கிறதுல இருக்கிற இந்த உகரத்துல கெட்டு இட்டு கூட்டல் ஊன் மட்டும்தானே இருக்கும். அதுல ஊ கெட்டு எப்பயும் போல எல்லாம் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புக்கு பிரகாரம் இட்டு கூட்டல் ஏ டே, அப்ப நா டே எல்லாம் நாடெல்லாம் அப்படின்னு மாறும். சேம் இதே மாதிரிதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசு கூட்டல் எடு. ஓகேங்களா. இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாசுங்கிறது குற்றியலுகர சொற்கள். உயிர்வீரின் உக்கரல் மெய்வீட்டோடுங்கறல இச்சு கூட்டல் ஊன் இருக்கிறப்ப ஊ கெட்டு இப்ப மார்ச் கூட்டல் எடுன்னு இருக்கும். இந்த சாவும் இந்த ஏவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது பிரகாரம் சேனு மாறும். சோ மாசெடு. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றியலுகர புணர்ச்சியோட முதல் விதி.